ஹலோ மக்களே, விஷால் இசை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம விஷாலுக்கு ஸ்ரீஜா பற்றின எல்லா சுயரூபமும் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம இசையை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஜாவை எதிர்த்து வர்ஷினியை அவங்க அண்ணனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். இனி இசையும் விஷாலும் சேர்ந்த மாதிரி போடக்கூடிய திட்டம் எல்லாம் சூப்பராக இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சுபத்ராவும் இசையை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுறாங்க. இந்த ஜாதகத்தை நீ மாற்றி கொடுத்துட்டீங்க, உங்கள் குடும்பமே ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசையை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினவுடனே இசையும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கோவிலுக்கே வந்துடுறாங்க. இசையும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் நம்ம விஷாலுக்கு ஸ்ரீஜா பற்றின எல்லா விஷயம் தெரிய வருது. ஸ்ரீஜா இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை செய்திருக்கலாம். அப்போ இத்தனை நாளாட்டு இசை சொன்னது எல்லாமே சரியாக தான் இருக்குது. இப்போவே இசைக்கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லணும்னு நம்ம விஷாலும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்டில் இசையை எங்கே தேடினாலும் காணலை. அந்த சமயத்தில் கரெக்டாக பல்லவிக்கிட்ட நம்ம விஷாலும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும் போது நம்ம விஷாலும் அவசரப்பட்டு இசையை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஷாலும் இசையை தேடி எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சரி பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு இசையை பார்க்கறதுக்காண்டி வரும்போது இசை அந்த கோவிலில் வச்சு அழ ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம விஷாலும் என்னாச்சு இசை, எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இசையும் இல்லை விஷால் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விஷாலும் இசைக்கிட்டே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியில் வந்த, எனக்கு இப்போ தான் எல்லா உண்மைகளும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஸ்ரீஜா எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையெல்லாம் செய்திருக்கா. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார்க்கும்போது நீ சொன்னதை எல்லாத்தையும் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது ஸ்ரீஜா பற்றின எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு நீ சொன்னது தான் இது வரைக்கும் சரி. இத்தனை நாளாட்டு உன்னை நம்பாமல் அவளை நம்பி உன்னை திட்டினதுக்கு எல்லாரையும் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷாலும் இசைக்கிட்டே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு இசை அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ தான் ஸ்ரீஜாவை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டே, அதுவே எனக்கு போதும். இதை கேட்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம விஷாலும் இனி இந்த ஸ்ரீஜாவை சும்மாவே விடக்கூடாது. அவனோட வாழ்க்கையில் எவ்வளோ விளையாடி இருக்கா, இந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி வந்துட்டா, இனி பேசாமல் அண்ணனுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் இடையில அப்படியே ஒரு வாக்குவாதத்தை உண்டு பண்ணி இந்த வீட்டை விட்டு ஸ்ரீஜாவை வெளியில் அனுப்பிடணும். பாவம் வர்ஷினி, எப்படியாவது வர்ஷினியை தான் அண்ணன் கூட சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம விஷாலும் இசைக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு இசையும் அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. அதே சமயத்தில் விஷாலும் இப்படி எவ்வளோ வேலைகள் இருக்குது, இந்த வேலைகளெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு புது பிரச்சனையை நம்ம பார்க்க முடியுமா, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசையை கூப்பிடும்போது இசையும் இல்லை விஷால் நான் ஒன்றும் வீட்டுக்கு வரலை, அங்கே வந்தால் எப்படியும் அத்தை என் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கோபம் தான் படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஷாலும் என்ன பேசுகிற இசை, அந்த ஸ்ரீஜாவை பற்றின எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச பிறவும் நீ இந்த மாதிரி சொல்லுவியா, நீ வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் தான் அந்த ஸ்ரீஜாவை வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப முடியும், நாம் நினச்ச மாதிரி செய்ய முடியும், இப்படி பல வேலைகளை வச்சுட்டு நீ எதுக்காக நீ வெளியில் வந்திருக்க வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இசையும் விஷால் கூட போகிறதுக்கு மறுக்கிறாங்க. விஷாலை நீ என்ன பேசுகிற, சட்டப்படி இப்போ வரைக்கும் நீ தான் என்னோட ஒய்ஃப், அப்படி இருக்கும்போது எப்படி நீ வீட்டை விட்டு வெளியில் வர முடியும், யாராவது ஒன்று எப்படி வெளியில் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷாலும் ரொம்ப உரிமையோட இசையை அப்படியே கையை பிடிச்சி அந்த கோவிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் செம மாசத்து விஷால் வந்து நம்ம இசையை ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டு அவங்களுக்கு ஆதரவாக இருந்து அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்த சுபத்ரா எல்லாரும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சுபத்ரா இதோட விடாமல் அப்படி நம்ம விஷால் கிட்ட வந்து யாரை கேட்டு இந்த இசையை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர, இவளெல்லாம் வீட்டுக்குள்ளே ஏற்றவே கூடாது, அவள் பண்ண வேலையை பார்த்தியா, அவளை எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விஷாலும் என்னமா பேசிகிட்டு இருக்கீங்க, என்னதான் இருந்தாலும் சட்டப்படி என்னோட ஒய்ஃப், உங்களுக்கு வந்து அந்த உரிமை கிடையாது, இந்த வீட்டை விட்டு அவளை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷால் முறையாக இசைக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இதை ஸ்ரீஜா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்ரீஜாவும் அந்த இடத்துல இசைக்கு வந்து ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த விஷால் இன்னும் கொஞ்சம் நல்லா கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் பேசாதன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவை தடுத்து நிறுத்திடுறாங்க. இதை பார்த்த சுபத்ராவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம விஷால் நம்ம பேச்சை தட்டினதே கிடையாது, இதான் முறை இப்படி செய்கிறான். சுபத்ராவும் இசையை பார்த்து இசை, என்னோட பையனே எனக்கு எதிராக நீ திருப்பி விட்டுட்டல, எவ்வளோ பெரிய வேலை செய்திருக்க, இந்த விஷால் உனக்கு இவளை பற்றி
எதுவுமே தெரியாது, இவ குடும்பமே சரியான ஃப்ராடு குடும்பம், எவ்வளோ பெரிய வேலையை செய்திருக்காங்க, என்ன தைரியம் இருந்தால் இந்த ஜாதகத்தையே மாற்றி வச்சுருப்பாங்க, உனக்கு நல்லாவே தெரியும் நான் ஜாதகத்தையும் நேரத்தையும் எவ்வளோ நல்லா பார்ப்பேன்னு. அப்படி இருக்கும்போது உங்கள் 2 பேருக்கும் பொருத்தமே இல்லை, ஆனால் இந்த இசை உன்னோட ஜாதகத்துக்கு பொருத்துற மாதிரி ஒரு வேலையை செய்து வச்சுருக்காங்க. நான் எப்படி இந்த இசையை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷாலை சுபத்ராவும் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே எதிர்த்து நிற்கிறாங்க. விஷால் இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை, ஸ்ரீஜா பற்றின உண்மைகளை இப்போ நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, சொன்ன வீட்டில் பெரிய பிரச்சனை தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஜாவுக்கு எதிராக நம்மக்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை, அதனால் இப்போதைக்கு வீட்டில் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம விஷால் இசைக்கு ஆதரவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இசை என்னோட ஒய்ஃப் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன கேட்காம இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுபத்ராவை எதிர்த்து நம்ம இசையை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஸ்ரீஜா எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம இசையும் விஷாலை பார்த்து, விஷால் எனக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் இப்படிலாம் சீக்கிரத்தில் மாறுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆதரவாக நீங்கள் பேசிருக்கீங்க அப்படி சொல்லும்போது நம்ம விஷாலும், இசை இத்தனை நாளாட்டு உன்னை நான் புரிஞ்சுக்காமல் இருந்தேன், நீ என்னை ஏமாற்றி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு நினச்சேன், இப்போ தான் எல்லா விஷயமும் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது, அந்த ஸ்ரீஜா தான் பெரிய ஃப்ராடாட்டு இருந்திருக்கா, இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மேரேஜை நடத்தணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கா. இனி இந்த ஸ்ரீஜாவை ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டிலேயே இருக்க வைக்கக்கூடாது, எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்திடணும், அதே சமயத்தில் வர்ஷினியை என்னோட அண்ணனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விஷாலும் செம அதிரடியாக ஒரு பிளான் போடுறாங்கன்னே சொல்லலாம்.